ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் with matching shirt. Experience your dream retirement life for a day. Ananya Snananani Homes, Coimbatore. இங்க பாம்பு இருக்கா? ஆமாதா, நல்ல பாம்பு, குட் ஸ்னேக். மூடிக்கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு வீட்டுக்குள் காருக்குள் ஒளிந்து கொண்டு வீட்டுக்குள் செல்ல வேண்டிய ஒரு ஆள் வான வேடிக்கை என்ன, உயிராட்டங்கள் என்ன, வரவேற்புகள் என்ன, பெரிய ஆள் அசிங்கமா இருக்கு. நாட்டினுடைய குற்றச்சாட்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஊழல் வழக்குல தண்டிக்கவே நான் சொல்றதை கேளுங்க. அவங்க வர அதனால இந்த வழக்கில் இவரை கைது செய்ய வேண்டும், சிறையில் வைக்க வேண்டும் என்று சொன்னவர் ஸ்டாலின். இவரை பிடித்து உள்ளே வை, இல்லாவிட்டால் இந்த நாடு வாழாது என்று சொன்னவர். பிறகு இவருடைய ஆட்சி காலத்தில் அவர் பெரிய யோக்கியமாக ஆகிவிட்டார். இந்த பாலாஜி முக்காடு போட்டு கொண்டு வந்திருக்காங்க. தப்பு செஞ்சிருந்தா வந்திருக்கலாம் சார், இன்னும் நிரூபணமாகலையே. நாட்டினுடைய பொது ஒழுங்காக ஊழல் தான் எல்லாம். எதிர்கட்சிகள் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு சும்மா கூட சொல்லி அல்லது ஒரு அரசியல் அதெல்லாம் கிடையாது, பேசாதீங்க. இந்த நாட்டிலே இதை பொது ஒழுங்காக ஆக்கிக் கொள்வோமா? அரசு என்றால் பாலாஜி மட்டும் இப்ப விதிவிலக்கா இருக்கணுமா? பொன்முடியாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் ஊர் சொத்தை கொள்ளையிட்டவனை உள்ளே வைப்பதை பற்றி அவன் அடித்தான் இவனும் அடிக்கட்டும் என்று நீங்க உங்களை போல நியாயம் பேசினால் சார் தீர்ப்பின்னும் வரலையே என்ற கண்டக்டருக்கு ஒரு நாளைக்கு 600 ரூபாய் சம்பளம். அவனிடம் போய் நீ 1.5 லட்சம் ரூபாய் வாங்குகிறாய், நீ என்ன மனிதன்? இந்த அரிசி உடைக்கிறது போல என்று சொல்கிறேன். அடிமட்ட பாடுபட்டு வேர்வையால் வாழுகின்ற மக்களிடம் போய் லஞ்சம் வாங்குகிறாய். எப்படி மாட்டினாய் நீ? இந்த பணத்தை நீ திருப்பி கொடுக்கவில்லை என்று வழக்கு போனான். உன்னையெல்லாம் தடியை வைத்து கொண்டு அடித்து பிடுங்குகிறவனை விட நீ எந்த விதத்தில் மேலானவன்? உனக்கெல்லாம் என்ன பரிவு? ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா பார்க்கறாங்க. உச்சநீதிமன்றமே அந்த கிரவுண்ட்ல தானே ஜாமீன் கொடுக்குது. அப்புறம் என்ன உங்களுடைய வாதம்? ஏதாவது ஒரு வாதத்திற்கு வாருங்க. அமலாக்கத்துறையை நெருக்கடிக்கு பயன்படுத்துறாங்க, ஒரு அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க. உங்களுடைய சவுக்கு சங்கரை நீங்கள் நெருக்கடிக்கு பயன்படுத்தாமல் பெரிய பிரியத்துக்கு தான் பயன்படுத்தினீங்களா? இந்த சவுக்கு சங்கர் என்ன பெரிய பிழை செய்தார்? இந்த அரசாங்கத்தை பற்றி தோலுரித்து காட்டினார். அதற்காக கொண்டு போய் எத்தனை தரம் குண்டாசு போடுவது? வெட்க வேண்டாம்? அந்த நீதிமன்றம் கேட்டது எத்தனை தரம் தான் போடுவாய்? நான் விடுவிக்க போட்டுக்கொண்டே இருப்பாயா என்று கேட்டது. இவங்க செய்யறாங்கன்றதுக்காக அப்படி செய்யலாமான்னு ஒரு கேள்வி வராதா? ஆனா எப்படி நீங்கள் இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறீர்கள்? இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி விரைவில் அமைச்சர் ஆயிடுவார்னு சொல்லப்படுது. ஆமாம், இவர்கள் அதான தகுதியே. ஓட்டை பிரித்து கொள்ளையடிப்பது தகுதி என்று ஆகிவிட்டால் அதில் எவன் வல்லவனோ அவன் தானே அந்த தலைவனாக மந்திரியாக. சட்ட ரீதியாக தடை இல்லையே, அதை மீறியெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது. நியாய ரீதியாக உங்களுக்கு எதுவுமே கிடையாது. பாஜகவினுடைய அரசியல் உங்களுடைய வாதம் சரி என்று படுகிறதா உங்களுக்கு? இல்லை சார், எதிர்நிலையிலிருந்து கேள்வி கேட்கணும். செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுடைய பார்வை? அவர் ஒன்றும் குற்றமற்றவர் என்று விடுவிக்கப்படவில்லை. குற்றவாளி என்றும் இன்னும் இல்லை, அவர் இன்னமும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையிலேயே ஏதோ ஒரு குற்றமற்றவர் போல, விடுதலையாகிவிட்டவர் போல வெட்கமில்லாத ஒரு நிலைமை நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் இவரை கைது செய்ய வேண்டும், சிறையில் வைக்க வேண்டும் என்று சொன்னவர் ஸ்டாலின். கரூரிலே போய் சென்ற ஆட்சி காலத்தில் இவர் எதிர்க்கட்சியாக இருந்தபோது யாரெல்லாமோ மந்திரியாக இருப்பார்கள், இல்லாமலும் இருப்பார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி மந்திரியாக இல்லாத மந்திரி சபையே கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு வேண்டிய முறையில் கறந்து அவர்களுக்கு வேண்டிய அளவு கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவர் செந்தில் பாலாஜி தான். ஆகவே முதலில் செந்தில் பாலாஜியின் மீது வழக்கு தொடுக்க வேண்டும், அவரை பிடித்து சிறையில் வைக்க வேண்டும் என்று பேசினார். அவர் பேசிய பேச்சு இன்றும் அவருடைய குரலிலேயே வீடியோவிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்புறம் அவர் ஆட்சிக்கு வந்தார், இவருடைய கட்சிக்கு வந்து விட்டார். வந்த பிறகு இப்பொழுது இவர் பெரிய தியாகி ஆகிவிட்டார். வரலாறு உங்களை காரி துப்பாதா என்று கேட்கிறேன். எல்லாமே பதிவாகும் வரலாறு உங்களுடைய காலத்திற்கு பின்னால் எழுதப்படுகின்ற போது எவ்வளவு முகமது பின் துக்ளக்கை கேலி செய்தது போல உங்களை கேலி செய்வார்கள். என்ன ஒரு மனிதனை தப்பானவன் என்று சொல்லி கைது செய் என்று சொல்வது, பிறகு தன் கட்சிக்கு வந்த பிறகு அவன் எந்த குற்றமும் மற்றவன், அவன் பெரிய தியாகி என்று சொல்வது என்பது நீங்கள் யுவர் டேமேஜிங் யுவர் செல்ஃப் என்று நான் சொல்லுவேன். இந்திய அரசியல்ல இது ஒன்றும் புதுசு இல்லையே சார். அந்த நிலையை ஏற்படுத்தியதே நம்முடைய தமிழ்நாட்டில் திராவிட இயக்க அரசுகள் தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒன்று கருணாநிதி காலத்திலிருந்து தான் இது தொடங்கியது, இன்றைக்கு வரையிலும் நீடித்து கொண்டிருக்கிறது. அந்த வெட்கங்கெட்ட தன்மை, இந்த நாட்டுக்காக பாடுபட்டு சிறைக்கு போய் தியாகம் செய்து நேர்மையாக மக்களுக்கு பாடுபட வேண்டும் என்று நினைத்ததும், நேர்மையாக வாழ்வதுதான் வாழ்வினுடைய
பயன் என்று நினைத்ததுமான போக்கு காந்தியால் உண்டாக்கப்பட்டு இந்தியா முழுவதும் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு 47 தொடங்கி ஒரு 77 வரையிலும் மிக தெளிவாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு இவர்கள் காலப்போக்கில் கெடுத்து விட்டார்கள். இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால், எனக்கு வருத்தம் இவர்கள் லஞ்சமெல்லாம் வாங்குகிறார்கள் என்பதல்ல. 1-2ஆக இருந்த லஞ்சம் இப்பொழுது 1-2 பேர் கூட யோக்கியன் இல்லை என்கிற நிலைக்கு வந்து விட்டதே தவிர, எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இந்த வெட்கங்கெட்ட நிலையை அடைந்து விட்டார்களே என்பதுதான். ஒரு தாசி, அவளை போலீஸ் கைது செய்கிறது, வேன்லேருந்து இறக்கி கோர்ட்டுக்கு கொண்டு போகிறார்கள், கூட்டம் இருக்கிறது. உடனே அவள் கீழே இறங்கியவுடன் முக்காட்டை போட்டு தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு கண்ணால் மட்டும் வெளியே பார்க்கிறாள். அவளுக்கு ஒரு வெட்கம் இருக்கிறது. நாம் ஒரு அசிங்கமான தொழிலை செய்கிறோம், செய்து தொலைக்க வேண்டியதாக ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று நினைப்பாளோ என்னவோ. ஆனாலும் அது பெருமைக்குரியது என்பது போல் தன்னுடைய முகத்தை அவள் காட்ட விரும்பவில்லை. இந்த அசிங்கமான வேலையை செய்கின்றவள் இவள்தானா என்று நம்மை அறியாமல் இருக்கட்டும் என்று முக்காடு போட்டு கொண்டு போகிறாள். இந்த பாலாஜி முக்காடு போட்டு கொண்டு வந்திருந்தால் குறைந்தபட்ச வெக்கமாக தப்பு செஞ்சிருந்தா வந்திருக்கலாம் சார். இன்னும் நிரூபணமாகலையே. என்ன நிரூபணமாகலை? உங்க தலைவன் ஒன்று நிரூபிச்சுட்டானே, கோர்ட்லலாம் கிடக்கட்டும். போன தேர்தலில், போன ஆட்சி காலத்தில் ஏன் உள்ள வைக்கல? லஞ்சத்தை தவிர வேற என்ன பெற்றுக் கொடுக்க? எல்லாம் ஒரு குற்றச்சாட்டா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் புரிதல் வந்திருக்கலாம். நான் சொல்றேன், இதெல்லாம் அறிஞ்சு ஒரு முதலமைச்சராக போகின்ற ஒருவர் இவரை பிடித்து உள்ளே வை, இல்லாவிட்டால் இந்த நாடு வாழாது என்று சொன்னவர், பிறகு இவருடைய ஆட்சி காலத்தில் அவர் பெரிய யோக்கியமாக ஆகிவிட்டார். ரெண்டாவது, இதெல்லாம் பேசுகிறீர்கள், கோர்ட்லேயே அவர் நான் வாங்கினேன் என்று ஒப்புக்கொண்டார், திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். அப்புறம் என்ன, சுப்ரீம் கோர்ட் இடித்து போடா வழக்குக்கு என்று சொன்ன, என் பேரை யாரோ பயன்படுத்திட்டாங்க அப்படிதான். இல்லை அவர் ஒப்புக்கொண்டார், வாங்கணும், கோர்ட்டும் ஒப்புக்கொண்டது. நான் இவர்கள் வாங்கியதையும் திருப்பி கொடுத்ததையும் பெரிதாக கருதவில்லை. கோர்ட் இதை ஏன் ஒப்புக்கொண்டது, ஹைகோர்ட் ஏன் ஒப்புக்கொண்டது என்று நான் நினைத்தேன். பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் வாங்கினால் வாங்கியது தான், திருப்பி கொடுத்தாயா இல்லையா என்பது கேள்வி இல்லை, நடத்து வழக்கை என்று திருப்பி அனுப்பினார்கள். அப்புறம் என்ன ஒரு பெரிய யோக்கியர் போல நீங்கள் பேசுகிறீர்கள்? மூடிக்கொண்டு, முகத்தை மூடிக்கொண்டு வீட்டுக்குள், காருக்குள் ஒளிந்து கொண்டு வீட்டுக்குள் செல்ல வேண்டிய ஒரு ஆள், வான வேடிக்கை என்ன, உயிராட்டங்கள் என்ன, வரவேற்புகள் என்ன, பெரிய ஆள், அசிங்கமாக இருக்கு. நாட்டினுடைய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஊழல் வழக்குல தண்டிக்கவே அதனால இந்த நாட்டினுடைய பொது வழக்கமாக அதை ஆக்கிக் கொள்வோம் என்பது உங்களுடைய கருத்தா? எனக்கு நீங்களும் பதில் சொல்ல வேண்டும். அதாவது அவன் செய்தான், ஆகவே இவனும் செய்யட்டும், இவன் செய்தான், அவனும் செய்யட்டும், ஆகவே இதை நாம் பொது ஒழுங்காக ஏன் ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்பது உங்களுடைய கருத்தா? நான் பேசுவதெல்லாம் நடக்கிறது. இல்ல இல்ல, அசாம் முதல்வர் பிஸ்வாஸ் அவர் மேல அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு, அதனால் கட்சிக்கு வந்த முதல்வர். இதை நீங்கள் கேட்பது என்ன என்று நான் சொல்கிறேன். நாட்டினுடைய பொது ஒழுங்காக ஊழல் தான். எல்லா எதிர்கட்சிகள் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு சும்மா கூட சொல்லி, அல்லது ஒரு அரசியல் நீர்த்துறையில அஜித் பவார் அவ்வளவு ஊழல் செஞ்சதா சொன்னாங்க. மெய்ப்பிக்கப்பட்ட வழக்குகளை பற்றி தான் நாம் பேசுகிறோம். இந்த நாட்டிலே இதை பொது ஒழுங்காக ஆக்கிக் கொள்வோமா? அரசு என்றால் பாலாஜி மட்டும் விதிவிலக்கா இருக்கணுமா? இல்ல, விதிவிலக்கு என்று சொல்லவில்லை. நான் பொன்முடியும் உள்ளே தள்ள வேண்டும் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எதற்காக ஸ்டே கொடுக்குறா என்று தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நாட்டில் அது சித்தாராமையாவாக இருந்தால் என்ன, பொன்முடியாக இருந்தால் என்ன, எவனாக இருந்தாலும், எந்த கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும், ஊர் சொத்தை கொள்ளையிட்டவனை உள்ளே வைப்பதை பற்றி அவன் அடித்தான் இவனும் அடிக்கட்டும் என்று நீங்க உங்களை போல நியாயம் பேசினால் தீர்ப்பின்னும் வரலையேன்ற என்ன பேச்சு என்று பேசுகிறேன். அந்த ஆடியோ ஒப்புக்கொண்டான் என்று 1000 முறை சொல்லி உயர் நீதிமன்றத்தை இது அசிங்கமாக இருக்கிறது உங்களுடைய தீர்ப்பு என்று உயர் நீதிமன்றத்தை பற்றி பேசிய ஒரு வழக்கை மெய்ப்பிக்கப்படாத வழக்கு என்று நீங்கள் சொல்லி, இந்த சுப்ரீம் கோர்ட் இல்லாவிட்டால் இந்த வழக்கே நிற்காது. இதெல்லாம் பேசாதீங்க. உங்களுடைய நோக்கம் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும். நான் எப்படி காப்பாற்ற முடியும்? நான் ஒன்று சொல்லுகிறேன், நாட்டினுடைய பொது ஒழுங்கு போகிறது என்பது நம்முடைய கவலையாக இருக்க வேண்டும். அவன் எவன் எந்த அயோக்கியனாக இருந்தாலும் என்ன, எந்த கட்சியில் இருக்கிறவனாக இருந்தாலும் என்ன, இவனெல்லாம் பிடித்து வாழ்நாள் முழுவதும் சிறையில் போட வேண்டும். பஸ் கண்டக்டர் அவன் 20,000 ரூபா சம்பளம் வாங்குவேன், அவனுக்கு 800 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம். அவனிடம் போய் 2 லட்சம் ரூபாய் வாங்குகிறாயே. கண்டக்டருக்கு ஒரு நாளைக்கு 600 ரூபாய் சம்பளம், அவனிடம் போய் நீ 1.5 லட்சம் ரூபாய் வாங்குகிறாய். நீ என்ன மனிதன்? இந்த அரிசி உடைக்கிறது போல என்று சொல்கிறேன். அடிமட்ட பாடுபட்டு வேர்வையால் வாழுகின்ற மக்களிடம் போய் லஞ்சம் வாங்குகிறாய். போய் கார்பரேட் கம்பெனியில் வாங்கு, அது நியாயம் என்று நான் சொல்லவில்லை, வாங்கு. அதை விட்டு ரொம்ப அடிமட்ட தொழிலாளி வியர்வையால் வாழ்கின்ற ஒருவனிடம் போய் காசு வாங்குகிறா, இந்த காசை திருப்பி கொடுக்கவில்லை என்று சொல்லி அவனெல்லாம் வழக்குக்கு போனான். எப்படி மாட்டினான் நீ?
இந்த பணத்தை நீ திருப்பி கொடுக்கவில்லை என்று வழக்கு போனான். உன்னையெல்லாம் உனக்கு மாலை போடுகிறார்களே, இந்த நாடு வந்து அறிவுடைய நாடா என்று கேட்கிறேன் நான். இந்த நாடு அறிவுடைய நாடா? உனக்கு மாலை போடுகிறார்களே, வாங்கிய பணத்தை லஞ்சம் வாங்கின, வேலை தந்திருக்க வேண்டும், தரவில்லை. அவன் ஏழை. அவன் நகையை வைத்து, சொத்தை வைத்து, பெண்டாட்டியினுடைய தாலியை வைத்து அவன் இந்த பணத்தை கொண்டு வந்து சேர்த்திருப்பான். அவன் பூராவும் நீதிமன்றத்துக்கு போனான். வேறு வழி இல்லை, இந்த நகையெல்லாம் திருப்ப வேண்டுமே என்று சொல்லி போனான். வேலையும் கிடைக்கவில்லை, பணமும் போய்விட்டது என்று சொன்னால் இதை விட மோசடி ஏதாவது இருக்கிறதா? வழியில் நின்று கொண்டு தடியை வைத்து கொண்டு அடித்து பிடுங்குகிறவனை விட நீ எந்த விதத்தில் மேலானவன்? உனக்கெல்லாம் என்ன பரிவு? அவன் செய்கிறான், இவன் செய்கிறான் என்றெல்லாம் என்ன பேச்சு? எவன் செய்தாலும் மாட்டியவன் 10 பேர் போனால்தான் மாட்டாதவன் 10 பேர் பயப்படுவான். நாட்டினுடைய பொது ஒழுங்கை கெடுத்து விட்டீர்கள். நான் சொல்லுகிறேன், எனக்கு ஊழலை பற்றிய கவலையை விட தியாகி என்று நம்முடைய இவர் வேறு அவரை தாய் மாணவன் என்று சொன்னாரா? நான் என்ன நினைச்சேன், எனக்கு அந்த தாய் மாணவன் தெரியல, இந்த தாய் மாணவன் என்னன்னு. நம்ம தாய் மாணவரை தான் சொல்கிறாராங்க. என்ன இப்போ ஸ்டாலினை கொண்டே நம்ம தாய் மாணவரோட சேர்த்து விட்டார்களே. தாய் மாணவன் என்று சொன்னவுடன் நான் நினைத்தேன், ஆகா, என்ன நம்ம ஸ்டாலினை தாய் மாணவரோடு போய் விட்டு விட்டார்களே. அவர் ரொம்ப பெரிய ஞானி, ராமநாதபுரத்தில் அடங்கி இருக்கிறார். நம்ம திருச்சி மலைக்கோட்டையில் ஒரு தாய் மாணவர் இருக்கிறார். அவ்வளவு ஒரு ஆள். அதாவது ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதும் வானை செலவே நினைவர். அம்பொன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவேன் என்று பாடினான். அந்த ஒரு பாட்டு போதும் அவன் எவ்வளோ பெரிய ஞானி என்று காட்டு. அந்த ஞானியினுடைய பெயரை போய் இந்த தாய் மாணவன் போல எனக்கு ஒரு தாய் மாணவன். திருடர்களை எல்லாம் காக்கின்றவனுக்கு தாய் மாணவன் என்று பெயர் இல்லை. என்ன, யோக்கியனை காக்கின்றவனுக்கு தான் தாய் மாணவன் என்று பெயர். யோக்கியனுக்கு தான் தாய் மாணவனாக இருக்க வேண்டும். நல்லோர் நினைத்த நலன் பெறுக, நன்று நினைந்து எல்லோரும் வாழ்கை செய்து என்று வள்ளலார் சொல்வார். கருணையினா ஆட்சி கருகி ஒழிக, அருள் நயந்த நன்மார்க்கர் ஆழ்க என்று சொல்வார். அருள் நயந்த நன்மார்க்கர் ஆள வேண்டும். ஏன் ஆள வேண்டும் என்றால் கெட்டவன் வாழ்வதற்காக அல்ல, நல்லவன் வாழ்வதற்காக அவன் ஆள வேண்டும் என்று சொல்வார். அருள் நயந்த நன்மார்க்கர் ஆழ்க, நல்லோர் நினைத்த நலம் பெறுக என்று சொல்வார். நல்லவன் தான் நலம் பெற வேண்டும், அதற்காகத்தான் ஆட்சி. கெட்டவனிடமிருந்து அயோக்கியனிடமிருந்து நல்லவனை காப்பாற்றுவதற்காகத்தான் ஆட்சி, அதற்காகத்தான் சட்டம், அதற்காகத்தான் போலீஸ், அதற்காகத்தான் நீதிமன்றம். அதையெல்லாம் விட்டு நாட்டினுடைய பொது ஒழுங்கை கெடுத்தது மட்டுமல்லாமல் இப்படித்தான் இருக்கும். நாங்கள் வாங்குவோம், அடிப்போம், எங்களுடைய பொன்முடி 3 ஆண்டு தண்டனை பெறுவார், இவர் தண்டனை பெறுவார், எல்லாரும் வருவார்கள். என்னுடைய மந்திரி சபையில் 39 பேருக்கு 38 பேர் ஊழலாக இருப்பார். இதை ஏற்றுக்கொள். இதுதான் இந்த பொது வாழ்வினுடைய தன்மை என்பதை நீங்கள் நிலைநாட்ட விரும்புகிறீர்கள். நான் வருந்துவது அந்த தாசிக்கு உள்ள வெட்கம் கூட உங்களுக்கு இல்லையே என்பதுதான். சரி, இன்னொரு பக்கம், ஒரு வெட்கம் இல்லாத நாடு விளங்காது. எவனாவது ஒருவன் வந்து ஒன்று இராணுவம் வந்து சேரும். கடைசியாக சொல்லுகிறேன், எல்லா மாநிலத்திலும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடக்கிறது. அவ்வளவு பேரும் இந்த சித்தாராமையா 24 மனையை பிரித்து மனைவிக்கு போட்டாராம். ஏன்னா இவருக்கு தேவை 6 அடி, இவர் 24 மனையை பங்கு பிரித்து கொண்டாராம். அந்த அறிவு இருந்தால், 6 அடி தான் வேண்டும் என்ற அறிவு இருந்தால் 24 மனையை தேடி மனிதன் நாசமாகி அசிங்கப்பட மாட்டான். அந்த அறிவு இல்லை. எது உண்மையான அறிவோ, எது மெய்யறிவு என்றதை சொல்வார். அந்த மெய்யறிவு இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கை வேறாக இருக்கும். ஆக எல்லா இடத்திலும் இதுதான் இருக்கிறது. கடைசியில் இராணுவத்தின் கைக்கு நாடு போய்விடும். ஒருவனாலும் ஒழுங்குபடுத்த முடியாது என்றால் ஒருவன் வல்லமையோடு வந்து நான் ஒழுங்குபடுத்துகிறேன், போடா எல்லா நாய்களும் சிறைக்கு போங்கள் என்று சொல்லிவிட்டு நடத்துவான் என்று அரிஸ்டாட்டில் சொல்லுகிறான். நான் என்னுடைய விருப்பம் அல்லது, எனக்கு இதெல்லாம் தெரியாது, அரிஸ்டாட்டிலுக்கு தான் தெரியும். இது எங்கே போய் நிற்கும் என்றால் அங்குதான் போய் நிற்கும். ஒழுங்குபடுத்துவதற்குரிய மனிதன் இடையிலே தோன்றி நாட்டு மக்களுடைய சிந்தனை போக்கை மாற்றி ஒரு நல்ல நாட்டமைப்பை ஏற்படுத்த முடியாது என்று சொன்னால் கடைசியிலே இந்த நாடு இப்படித்தான் போய் நிற்கும் என்று அரிஸ்டாட்டில் சொல்லுவான். அதனால் ரொம்ப கேவலமாக இருக்கிறது. இவங்க ஜெயிலுக்கு போனார் வந்தார் என்பதெல்லாம் இல்லை. அவன் போடி தியாகி என்று சொல்லி, அது என்று சொல்லி, இது என்று சொல்லி. சரி, எதனாலனா 471 நாள் விசாரணை கைதியாவே உள்ள ஜாமீன் மறுத்து ஜாமீனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா பாக்குறாங்க. உச்ச நீதிமன்றமே அந்த கிரவுண்ட்ல தானே ஜாமீன் கொடுக்குது. ஏன் இவ்வளவு நாள் நீங்க தாமதப்படுத்திக்கிட்டே? சரி, அப்ப அந்த உச்ச நீதிமன்றம் இது மாதிரி அது சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு வலிமை உள்ளதுதான். சொல்ல வேண்டியதானே, எவனையும் ஜாமீன்ல வைக்க, எவனையும் சிறையில வைக்க வேண்டாம். விசாரணை நடந்து கேஸ முடிங்கன்னு தானே சொல்றாங்க. முடிங்கன்னு சொல்லுங்க. எந்த வழக்கு விசாரிக்கப்படுது? ஆவண்ணா ராஜா வழக்கு விசாரிக்கப்பட்டிருந்தா திமுக என்ன கதி ஆயிருக்கும்? ஆவண்ணா ராஜா வழக்கு விசாரிக்கப்படுதா?
தீர்ப்பே வந்துருச்சு சார், மேல்முறையீட்டுல தானே இருக்கு. மேல்முறையீடு என்பது வழக்கு இல்லையா? வழக்கு தான் சார், அப்புறம் என்ன? தீர்ப்பே வந்துருச்சு. அது இங்க பாருங்க. விடுதலை. அவங்க விடுதலை என்பது ஒப்புக்கொள்ளப்படாத நிலையில் கடைசி இறுதி விடுதலை என்கின்ற நிலை வரையிலும் அது விடுதலை இல்லை. அது தெரியாதா உங்களுக்கு? கோர்ட்டே அது தெரியாதா உங்களுக்கு? இங்க பாருங்க, கீழ் நீதிமன்றம் விடுவித்ததை எல்லாம் மேல் நீதிமன்றம் தண்டிக்கும், மேல் நீதிமன்றம் விடுவித்ததை உச்ச நீதிமன்றம் தண்டிக்கும். அங்கேயும் போய் நீ விடுதலை ஆகி வருகின்ற வரையிலும் இப்பொழுது இருக்கின்ற நிலை இல்லை, இப்பொழுது இருக்கின்ற நிலை இல்லை. அது மெய்ப்பிக்கப்படவில்லை என்று சொல்லுகிறான், சரியாக வழக்கு நடத்தவில்லை என்று சொல்லுகிறான். இல்ல சார், பிஜேபி தான் இதை வச்சு அவ்வளவு பிரச்சாரம். உங்களுக்கு புரியல? அவங்க வழக்கு கோர்ட் விடுதலை செய்து விட்டால் விடுதலையா? வழக்குக்கு மேலே போகாவிட்டால் அது விடுதலை. சரிங்க சார். இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால், ரைட், அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, ஹேமந்த் சோரன், இல்ல செந்தில் பாலாஜின்னு இடி ஒரு நெருக்கடியை ஈடியை பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு கோட்பாட்டின் மீது பிடிப்பாக இருக்கிறீர்கள். எல்லோரும் தவறாக இருக்கின்ற போது இதுவும் தவறாக இருப்பதில் என்ன பிழை என்பது உங்களுடைய நோக்கம். அது சரி. இந்த பாருங்க, எல்லோரும் தவறாக இருக்கிற போது ஒவ்வொருவரையாக தண்டித்து நாட்டினுடைய போக்கில் அச்சத்தை ஏற்படுத்தி மாற்ற வேண்டும் என்பது நம்முடைய மாற்றம் நிகழணும். அது எல்லோரும் விரும்பக்கூடிய. என்ன உங்களுடைய வாதம்? ஏதாவது ஒரு வாதத்திற்கு வாருங்க. அமலாக்கத்துறையை நெருக்கடிக்கு பயன்படுத்துறாங்க, ஒரு அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க. உங்களுடைய சவுக்கு சங்கரை நீங்கள் நெருக்கடிக்கு பயன்படுத்தாமல் பெரிய பிரியத்துக்கு தான் பயன்படுத்தினீங்களா? வெட்கமில்லை உங்களுக்கு கேட்பதற்கு இந்த கேள்வியை? யோசித்து பேச வேண்டும். இந்த சவுக்கு சங்கர் என்ன பெரிய பிழை செய்தார்? இந்த அரசாங்கத்தை பற்றி தோலுரித்து காட்டினார். அதற்காக கொண்டு போய் எத்தனை தரம் குண்டாஸ் போடுவது? வெட்க வேண்டாம்? அந்த நீதிமன்றம் கேட்டது, எத்தனை தரம் தான் போடுவாய், நான் விடுவிக்க போட்டுக்கொண்டே இருப்பாயா என்று கேட்டது. நாட்டில் குண்டாஸ் என்ற ஒரு சட்டம் வைத்திருக்கிறாயே, அந்த சட்டத்தை தூக்கி எறியாமல் நீதியை பற்றி எதற்கு பேசுகிறாய்? இன்னும் வெள்ளைக்காரன் ஆளுகிற நாடா இது? எதற்காக குண்டாஸ் இருக்க வேண்டும்? எந்த ஒன்றும் குற்றத்தின் அடிப்படையில் விசாரி, குற்றத்தின் அடிப்படையில் தண்டி. எதற்கு குண்டாஸ்? அரசாங்கத்திற்கு வேண்டாதவனையெல்லாம் பிடித்து உள்ளே வைப்பதற்கு ஒரு குண்டாசை வெள்ளைக்காரன் வைத்திருந்தால் நீ வைத்திருக்கிறாய். அந்த குண்டாசை காந்தியை தண்டித்தான் 6 ஆண்டுகள். இப்பொழுது நீ சவுக்கு சங்கர் போன்று அத்தனை பேரையும் தண்டித்துக் கொண்டிருக்கிறாய். இவங்க செய்யறாங்கன்றதுக்காக அப்படி செய்யலாமான்னு ஒரு கேள்வி வராதா? ஏங்க, முதல்ல அந்த சட்டத்தை எடுங்கள். ஒரு நீதிமன்றமே ஒரு ஓவரால் செய்யப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அந்த அமைப்பே சரியில்லை. அதனால்தான் இந்த திருடர்கள் முழுவதும் எல்லோரும் திரிகிறார்கள், நாடு முழுவதும் திரிகிறார்கள். இந்த வழக்கு 5 ஆண்டுகளுக்கு நடக்கும் என்று சொன்னால் அந்த நீதிபதி இருக்க மாட்டார், இந்த வழக்கு நடக்காது, கொண்டு இருக்க மாட்டான், பிறகு ஆட்சி மாறிவிடும், வழக்கு போய்விடும், திருட்டுத்தனம் போகவே போகாது. அதுதான் இவர்கள் விரும்புகிறார்கள், அதுதான் விரும்புகிறார்கள். பிஜேபி ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு போய்விட்டால், இதை வழக்கு நடத்துவதற்கு வேண்டிய ஆட்சி வந்து விட்டால் பிறகு வழக்கை ஊற்றி முடிவார். நீங்கள் வருத்தப்பட வேண்டும், நாடு பாழாய் போகிறது என்று. அதை விட்டு இவர்களை தாங்கின இப்படித்தான் இருக்கிறது, ராமன் அதைத்தான் செய்தான், சுப்பனும் அதை செய்யணும். என்ன இது? இன்னொரு பக்கம் சார், பாஜகவினுடைய அரசியல், உங்களுடைய வாதம் சரி என்று படுகிறதா உங்களுக்கு? இல்ல சார், எதிர்நிலையிலிருந்து கேள்வி கேட்கணும். எதிர்நிலை இல்ல, நியாயத்தை தான் கேட்கணும். நாம் பேசுகின்ற பேச்சு ஒரு நியாயத்தை உருவாக்குவதற்குரியதாக அமைய வேண்டும். நான் பொழுதுபோக்குவதற்கு இல்லை. செந்தில் பாலாஜிய விசாரணைங்கிற பெயர்ல அவர் பிஜேபிக்கு வந்துடணுங்கிறதுக்காக ஒரு நெருக்கடியா கொடுத்தாங்க. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு உறுதிப்பாடா இருந்தாரு. அதை தான் தியாகம்ன்றாங்க. அவரு அங்க இருந்து இங்க வந்தாரு, இப்ப இங்க இருந்து அங்க போவாரு, பிடிச்சி கழுத்தை நெரிச்சிட்டான்னா போயிடுவாரு. அது என்ன செய்வான் என்பது எனக்கு தெரியாது. ஆனா எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறார்கள். இது பெரிய தியாகம். ஒரு திருடன் தன்னுடைய கேங்ஸ்டர் கூட்டத்திலேயே கடைசி வரையில் இருந்தார் என்பது ஒரு பெரிய கொள்கை தியாகம். ஆனா எப்படி நீங்கள் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறீங்க சார்? இந்த வாதம்லாம் இதெல்லாம் போடுங்க. ஐயா, கேங்ஸ்டர் குரூப்ல மாறாமல் இருந்தது ஒரு பெரிய சிறப்பா? மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல சார். இருங்க, மக்கள் வேறு வழி இல்லாவிட்டால் தேர்ந்தெடுக்கிறார்கள். இங்க பாருங்க, காஷ்மீர்ல பார்லிமெண்ட்டுக்கு முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா போட்டியிடுகிறார். ஒரு கொஞ்சம் புரட்சியான கருத்துடையவன் என்று கருதப்படுகின்ற ஒருவனை சிறையில் வைத்திருக்கிறார்கள். அவன் மனு மட்டும் தாக்கல் செய்துவிட்டு பல ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றான். அவன் மனிதனா? மக்கள் தேடி வாக்களிக்கிறார்கள். இந்த உமர் அப்துல்லா இந்த நாட்டையே நாசமாக்கி விட்டார்கள், முதுகெலும்பு இல்லாதவர்கள். இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான், அப்பனாண்டு மகனாண்டு எல்லாரும் காஷ்மீர் நாசமாகி விட்டது, என்னுடைய உரிமைகள் பறிபோய் விட்டன என்று எவனோ கொஞ்சம் புரட்சி எண்ணமுடையவனாக இருக்கிறான் என்று சிறையில் இருந்து, அதுவும் டெல்லியில சிறையில் இருந்துகிட்டு அவனை தேடி போய் வாக்களிக்கிறார்கள். மக்கள் தேவைப்பட்டால் வாக்களிப்பார்கள். நம்ம யார் என்றே தெரியாதே. இந்த அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், 3% ஓட்டு வாங்கியவன் இப்பொழுது இலங்கையினுடைய ஜனாதிபதி ஆகிவிட்டார். போன 5 ஆண்டுகளுக்குள் இவங்கெல்லாம் என்ன கதி ஆவார்கள்? தகுதியான ஒருவன் மட்டும் வந்து முதலமைச்சராக உட்கார்ந்தால்
மீதி காலமெல்லாம் ஸ்டாலின் குடும்பம், மற்றவர்கள் குடும்பம் எல்லாம் நம்ம புழலில் தான் இருக்கும். ஆமாம், நல்ல தகுதியான ஒரு தலைவன் வர வேண்டும், அஞ்சாமல் அடிக்க வேண்டும். அதில் நோ காம்ப்ரமைஸ். அது ஒப்பிட முடியுமா சார்? திசநாயக்கேவையும் இந்திய அரசியல், இலங்கை அரசியல், இந்திய அரசியல், அது ஒரு இலங்கை குட்டி நாடு. அரசியல் ஒரு அரசியலா? அந்த நாட்டில் 3% ஓட்டு பெற்றவன் 50% ஓட்டுக்கு மேல் பெற்று ஜனாதிபதி ஆகிவிட்டான். ராஜபக்சே அந்த கட்சியும் அவனை செதஞ்சிருச்சு, இந்த பக்க விரட்டினார்கள். கட்சியும் செதஞ்சிருச்சு. அவனை விரட்டினார்கள் பாருங்க இந்த ராஜபக்சே. அன்றைக்கு எனக்கு ராத்திரி சாப்பிடாமலேயே வயிறு எழுப்பி விட்டது. ஐயோ, மனிதனா அவனெல்லாம்? கசாப்பு கிடைக்காத புச்சர், என்ன ஒரு இனத்தையே அழித்து விட்டானே. ஐயோ, ஏன் சார்? இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி விரைவில் அமைச்சர் ஆயிடுவார்னு சொல்லப்படுது. ஆமாம், இவர்கள் அதான தகுதியே. ஓட்டை பிரித்து கொள்ளையடிப்பது தகுதி என்று ஆகிவிட்டால் அதில் எவன் வல்லவனோ அவன் தானே அந்த தலைவனாக வேண்டும், மந்திரியாக வேண்டும். அப்புறம் வேற என்ன? இன்னைக்கு ஹிந்து பேப்பரில் தலையம் எழுதியிருக்கான், மந்திரியாக்கி அசிங்கப்படுத்தி விட்டாதே இந்த அரசியலையே என்று எழுதியிருக்கிறான். இன்றைக்கு இந்து ஆங்கில நாளிதழில் தலையங்க எழுதி. சட்ட ரீதியா தடை இல்லையே சார்? அதை மீறியெல்லாம் ஒன்றும் ஆக்க போகிறது? நியாய ரீதியாக உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதாவது ரொம்ப கண்ணதாசன் ரொம்ப நல்லா சொல்லுவார், பூட்டையே திறக்காமல் வீட்டுக்குள் நுழைவார்க்கு புது வாழ்வு கிடைக்கின்றது என்பார். பூட்டையே திறக்காமல் வீட்டுக்குள் நுழைஞ்சிருவானா? எவ்வளவு திட்டு போயவன். பூட்டையே திறக்காமல் வீட்டுக்குள் நுழைவானா? பூட்டையே திறக்காமல் வீட்டுக்குள் நுழைவார்க்கு புது வாழ்வு கிடைக்கின்றதே என்பான். என்ன அது மாதிரி இது அந்த காலத்திலே அவன் பாடிட்டான். கருணாநிதி வந்த உடனே தான் நம்முடைய தமிழில் இது மாதிரி பாட்டுகள் பிறந்தன. அதற்கு முன்னால் இந்த பாட்டுகள் இல்லை. சட்டம் பெரிய சட்டம், நீதி பெரிய, இதுக்கு திராசு வேற தொங்குது, அதுக்கு கண்ணை வேற மூடிக்கிட்டு இருக்கா, அதில் பேதம் இல்லையா? ஒரு இடம் இந்த சட்டமெல்லாம் யார் செய்கிற சட்டம்? நீங்கள் செய்கிற சட்டம். நீங்கள் தான் குண்டா சட்டம் வச்சுக்குவீங்களே, அப்புறம் என்ன பெரிய நீதியை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள்? ஒரு குற்றமும் செய்தானா செய்யவில்லையா என்பது கேள்வி இல்லை. எவனையும் நீங்கள் ஓராண்டுக்கு கேள்வி இல்லாமல் உள்ளே வைக்கலாம் என்று சொன்னால் இது நாடா? இது நாடா? அதெல்லாம் கிடையாது. ஒரு சட்டமும் இங்கே ஒழுங்காக கிடையாது. பாதி சட்டங்கள் மாற்றி மாற்றி எழுதி கொண்டே இருப்பார்கள். அப்புறம் எனக்கு என்றைக்கு காஷ்மீரில் 4 ஆண்டுகள் கழித்து சுப்ரீம் கோர்ட் உள்ளே நுழைந்ததோ அடிப்படை சட்டத்தையே கிழித்தெறிந்து விட்டார் மோடி. 370 பிரிவை, அவர்களுக்கு பாதுகாப்பதற்காக வழங்கப்பட்ட பிரிவை 4 ஆண்டுகள் கழித்து சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கை எடுத்துக்கொண்டது. அதற்குள் காஷ்மீர் மயானமாகிவிட்டது. இராணுவம் இங்கே இருக்கிறதே, இராணுவம் இருக்கிறது, அவன் எதிர்க்கிறான், சுடுகிறான். காஷ்மீரில் பாதி புதைகுழியாகிவிட்டது. புதைகுழிகளெல்லாம் போதாமல் காஷ்மீரே புதைகுழியாகிவிட்டது. 4 ஆண்டுகள் கழித்து இந்த நீதிமன்றம் எடுத்து அது என்ன தெரியுமா சொன்னது? இந்த அடிப்படை சட்டத்தில் சேர்க்கப்பட்டது என்பது டெம்பரரி ஒன். ஏனென்றால் அன்றைக்கு பாகிஸ்தான் போர் தொடுத்த காரணத்தினால் இந்த ஒரு எந்த ஏற்பாட்டை செய்ய வேண்டியது எந்த ஏற்பாட்டை, அதாவது பாதுகாப்பது போல் பாதுகாக்காமல் விடுவது, அது தில்லுமுள்ளு தான். இதை கொண்டு போய் அடிப்படை சட்டத்தில் சேர்ப்பது. ஏன் அடிப்படை சட்டத்தில் சேர்த்தா என்றால் அது டெம்பரரி ஒன்று என்கிறார். ஏன் அப்படி ஒரு நிலைமை வந்தது என்று சொன்னால் காஷ்மீரை நோக்கி முஸ்லீம் படையெடுப்பு வந்தது. ஆகவே அந்த போர் சூழலில் நம்முடைய மக்களை அமைதிப்படுத்துவதற்காக அவர்களுக்கு அடிப்படை சட்டத்திற்குள் இடம் கொடுத்து நாம் அதை டெம்பரரியாக செய்தோம். ஆகவே நிலைமை சீராக போன பிறகு அந்த டெம்பரரி சட்டம் தேவையில்லை என்றால் நான் அதற்கு கட்டுரை எழுதியிருக்கிறேன். 75 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டவன் எல்லாம் இந்த டெம்பரரி சட்டத்தை எடுக்கவில்லை. மோடி வந்து தான் எடுக்க வேண்டியது இருந்தது என்று சொன்னால் நாட்டிலே 75 ஆண்டுகளாக நான் ஆண்டவனெல்லாம் முட்டாள். என்னமோ நம்முடைய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளும் அப்படியெல்லாம் இருக்கும். எனக்கு மனதில் பட்டதை நான் சொல்லுகிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப சிறந்த தீர்ப்புகளும் சொல்லியிருக்கிறார்கள். அதுதானே தவிர அப்புறம் ஹவு டு யூ இன்டர்பிரட் லா? அதானே நம்முடைய ஜுடிஷரி. பாண்டியன் நெடுஞ்செடியனா நாடாளுகிறான். நாமெல்லாம் ராத்திரியில் பத்திரமாக தூங்கி காலையில் எழுதுவதற்கு. பாண்டியன் நெடுஞ்செடியன் தான் அதை செய்ய முடியும். நம்முடைய ஜுடிஷரி எல்லாம் அதெல்லாம் சரி, இவன் செய்வது தப்பு என்று அவன் சொல்லுவான், அவன் செய்வது தப்பு என்று அவன் சொல்லுவான், இவன் அவனை விடுவிப்பான். இந்த பொன்முடியை எதற்காக போய் விடுவிக்கிறார்கள்? எதற்காக ஸ்டே பண்ணுகிறார்கள்? உடனே மந்திரி ஆகிறான் அவன். மீதி பணத்தை அடித்து விட்டு போகிறான். அதாவது ஏற்கனவே அடித்த பணத்துக்கு 3 ஆண்டு தண்டனை. அப்புறம் மறுபடியும் ஸ்டே கொடுத்தவுடன் திரும்ப வந்து அடிப்பதற்கு வந்து விட்டான். பச்சை பெண்களில் வாத்தியாரே போட முடியவில்லை. 2 பேர் யோக்கியன் வந்து மாட்டியிருக்கிறான். கடவுள் இப்படி 2 பேர் 4 பேர் வைத்திருப்பான். அங்கங்கே ஒரு நீதிபதியாக இருந்தவர், இன்னொரு பெரிய அதிகாரி,
பச்சையப்பன் கல்லூரியில் வாத்தியார்கள் போடுவதற்காக 2 பேரை நியமித்திருக்கிறது ஹைகோர்ட். ஹைகோர்ட் ரொம்ப நியாயமாக இருக்கிறது. இந்த 2 பேரும் நீதியின் கண்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் எதிர்பாராமல் தமிழ்நாட்டிலே கிடைத்து அந்த இடத்திலே போட்டிருக்கிறார்கள். 160 பேர் 40 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த இடத்தை வாங்கினான் என்பதற்காக, தகுதி இல்லாமல் வாங்கினான் என்பதற்காக 6 ஆண்டுகள் வேலை பார்த்தவர்களை எல்லாம் வேலையை விட்டு தூக்கி விட்டார்கள். 40 லட்சம் அவனுக்கு போய்விட்டது, வேலையும் போய்விட்டது, வழக்கும் அவன் மேல் இருக்கிறது. எப்படி பார்த்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆட்கள் செய்கின்ற வேலையில் மாட்டினான் ஒருவன். நீங்களும் நானும் மாட்டவில்லை என்பதனால் நிம்மதியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். போய்விட்டது. சரி, இந்த 160 இடத்தை இறப்பு என்று சொன்னால் உயர்கல்வி அமைச்சர் நிரப்ப விட மாட்டேன் என்கிறார். அந்த 2 பேரையும் பல பேராசிரியர்கள் குழு அமைத்து, பச்சையப்ப முதலியார் பெரிய வள்ளல், கட்டி கொடுத்து விட்டு போய்விட்டார் ஊராக. இந்த பேராசிரியர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அந்த வேலைக்கு வருகின்றவன் தகுதியானவனா என்று சரிபார்க்க வேண்டும். இந்த குழு சொல்ல வேண்டும், அவர்கள் நியமிப்பார்கள். இந்த குழுவுக்கே வரவிடாமல் செய்கிறார்கள். பேராசிரியர்களுடைய நெஞ்சுரம் இல்லாத தன்மையை பாருங்கள். அவன் இந்த ஆளுக்கு தகுதி இருக்கிறது என்று சொல்லுவான், அந்த கமிட்டிக்கே வரமாட்டேன்றான், கூப்பிட்டு மிரட்டுகிறார்கள். அப்புறம் அவனுக்கு அங்கே ஏதாவது தொந்தரவு வந்துவிடும் என்று ஒரு நிலை இருக்கிறது. ஆக மொத்தம் 3 ஆண்டுகள் தண்டனை கொடுத்தோம். அதற்கப்புறமும் ஸ்டே வாங்கி கொண்டு அதே வேலையை செய்கிறாய் என்றால் உனக்கு எந்த உணர்ச்சியும் இல்லை என்பதுதானே பொருள். இந்த பச்சையப்பன் கல்லூரி போல ஒரு வள்ளல் ஏற்படுத்தி விட்டு போன கல்லூரிக்கு ஒரு நல்ல நியாயமான ஆசிரியர்கள் நியமிக்கப்படக்கூடாதா? ஹைகோர்ட்டு முழித்து கொண்டும் 2 நேர்மையானவன் அதை நியமனம் செய்வதற்கு கிடைத்தும் ஒரு அரசாங்கம் முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருந்தால் இன்றைக்கு அந்த வாத்தியார் எடுக்க முடியவில்லை. அந்த 160 பேர் கதி என்ன பாருங்கள். அவன் 40 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டு வீட்டுக்கு போய்விட்டான். வழக்கு வேறு இருக்கிறது. என்ன இப்படியெல்லாம் ஆனால் என்ன கதி ஆகும்? இதை பற்றி பதற்றம் இல்லை உங்களுக்கு. அவன் செய்கிறான், இவன் செய்கிறான், அசாமிலே செய்கிறானே, இங்கே செய்தால் என்ன என்று தான் நீங்கள் கேட்கிறீர்களே தவிர, நான் சொல்கிறேன், முதலிலே நமக்கு ஒரு மோசமான செயலை குறித்து ஒரு கொதிப்பாவது இருக்க வேண்டும். இருந்தால்தான் இதையெல்லாம் மாற்றுவதற்கு இந்த 2 பேர் கிடைத்தானே பச்சையப்பன் கல்லூரிக்கு, அது மாதிரி 2 பேர் கிடைப்பான். நாடு ஆளுவதற்கு கிடைத்து விட்டால் நாடு மாறிவிடும். நீங்க சொல்றபடி பார்த்தா 2 பேர் கிடைச்சாலும் போதாது இல்ல சார்? என்ன கிடைச்சு பிரயோஜனம் இல்லைன்னு தானே நீங்க சொல்றீங்க. இப்ப கிடைச்சும் இந்த மாதிரி அரசாங்கம் இருக்கிற போது அந்த 2 பேரும் ஒரு பயனும் இல்லாம போய் விடுகிறார்கள். என்ன பாருங்க, எனக்கு இந்த பச்சையப்ப முதலியார் இந்த அளவு தர்மத்தை செஞ்சு இது அரசாங்கத்தின் கையில் கொடுத்து விட்டு போய்விட்டால் காலகாலத்திற்கும் பிள்ளைகள் எல்லாம் படிப்பார்கள், நம்முடைய பேர் அவர்கள் நாவிலே தவழும் என்று எதிர்பார்த்தாரே. எவ்வளவு பெருந்தன்மையான செயலிலே போய் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். அரசாங்கத்தின் கையில் கொடுத்ததனுடைய விளைவு. தனியாரிடம் கொடுத்தாலும் அப்படித்தான் இருக்கிறது. வக்ஃபு பொருளை கொஞ்சமாக அடிக்கிறான். இந்தியாவிலேயே இந்திய அரசாங்கத்திற்கு அடுத்த பெரிய சொத்து வளமுடையவர்கள் யார் தெரியுமா? வக்ஃபு தான். ஆமாம், அந்த பணத்தை ரொம்ப நபிகள் நினைத்தார். 3 1 பகுதி ஏழைகள். அதை நீ சொத்தை அல்லாவுக்கு கொடுத்து விடு, திருப்பி வாங்க முடியாது. அல்லாவின் பேரால் ஏழைகளுக்கு அது பயன்படும். 3 1 பங்கு மக்களுக்கு அந்த வக்ஃபு சொத்து பயன்பட்டு விட்டால் பிறகு ஏழ்மை என்பது இஸ்லாமிய சமூகத்தில் இருக்காது. சோற்றுக்கு இல்லாதவன் இருக்க மாட்டான். வசதியானவன் இருந்து தொலைத்து விட்டு போட்டு என்று போட்ட திட்டம் வக்ஃபு சொத்திலே தான் அம்பானி கட்டடம் கட்டியிருக்கிறார். அப்படியானால் எவனோ ஒரு முத்தவல்லி பணத்தை வாங்கி கொண்டு அவருக்கு விற்று விட்டால் என்பதுதானே பொருள். எல்லாமே இப்படி இருந்தால் அப்புறம் ஒரு நல்லதையும் செய்ய முடியாது. எப்படி இந்த சிங்கப்பூரை ஒழுங்குபடுத்தினார் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. அந்த மனிதன் உயிரோடு இருந்தால் நான் போய் நேர பார்த்து ஒரு தடவை கூப்பிட்டு, இந்தாண்டா மனிதன், ஒரு நாட்டையே மாற்றி விட்டாயே, நீ தான்டா மனிதன். ஒரு குட்டி நாடு சார், ஆனா நம்ம எவ்வளவு பெரிய நாடு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், என்னென்ன இருக்கு. அதெல்லாம் உள்ளதான். குட்டி குட்டி நாடா கூட இருக்கலாம். இந்த பிரச்சனைகளோடு ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்குது. இதை நியாயப்படுத்துவதற்கு நியாயப்படுத்தல சார். நீங்க உங்க பார்வை என்னங்கிறது எப்படி வெளிக்கொண்டு வர்றது? அது சரி, இதுக்கு வான வேடிக்கை என்ன, ஒயிலாட்டங்கள் என்ன, அதாவது பெரிய போர் தொடுத்து கலிங்கத்தை வென்று விட்டு வருகிறார் நம்முடைய கருணாகர தொண்டைமான். அதற்கு கலிங்கத்து பண்ணி பாடுகிறார்கள் இவர்களெல்லாம். ஐயோ, அறிவுத்தரம் குறைந்து விட்டது, நியாயம் பற்றிய உணர்வு போய்விட்டது. எனக்கு கவலை, இந்த அரசாங்கங்கள் இது ஒரு நாளைக்கு தொலைந்து விடும். இந்த 2 ஆண்டுகளே தொலைந்தே விடும் பாருங்கள். அவ்வளவு ஒரு வெறுப்பும் மற்றவையும் இருக்கிறது. கூட்டமாக இருந்து கொண்டு அதை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் கலையும். நம்மோட கூட்டம் கலையக்கூடிய கூட்டம்தான். அது கலைந்த பிறகு இவர்கள் ரோட்டுக்கு போய் விடுவார்கள்.
முந்தி 10 வருஷம் 14 வருஷம் அப்பனும் மகனும் எம்ஜிஆர் ஆட்சியில் வெளியே நின்று வேடிக்கை பார்த்த மாதிரி பார்க்கின்ற காலம் வரும். ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய மாற்றமாக வருகின்ற அளவிற்கு அந்த மன வலிமையும் எண்ண தூய்மையும் ஊக்கமும் என்னுடைய வாழ்நாளில் தூக்கி நிறுத்துகிறேன் என்கின்ற ஒரு பாங்கும் இல்லை. இப்படியே பேசிக்கொண்டு நான் நம்முடைய குமுறலை வெளிப்படுத்த முடிகிறதே தவிர செய்வதற்கு எதுவும் இல்லை. நன்றி சார், உங்களுடைய நீங்கள் பண்ணுறது மிக நன்றி. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. பீர் அடிப்பீங்களா? இல்ல இப்ப வேணாம். அப்ப அடிப்பீங்க.